ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி நம்ம நார்மலாக சிக்கன் சமைக்கும் போது வாங்குகிற சிக்கனில் அதுலேருந்து ஒரு 100 கிராம் சிக்கனை மட்டும் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் சிக்கன் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். சமைக்கிற அந்த சிக்கன்லேருந்து இதில் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 15 நிமிஷத்துலேயே சிக்கன் நல்லா வெந்துடும். ஒரு 200 கிராம் மைதா மாவு இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சுகர் இதை சேர்த்துட்டு அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய், சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸை வித்தியாசமாக செஞ்சு கொடுத்திங்கன்னா வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மாவை நல்லா ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்தளவுக்கு மாவு பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு இலக்கமாக இருக்குன்னு இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு மெலிசாக தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. ஒரு 20 நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டும் மாவு. இப்போ மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுறலாம். அப்படியே மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எந்தளவுக்கு இலக்கமாக நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இதில் இருக்க சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துடலாம். அது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ 100 கிராம் அவல் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு அவல் இல்லை அப்படின்னா ப்ரெட்டை கூட நீங்கள் இந்த மாதிரி அடித்து ஸ்க்ரப்பாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆறின சிக்கனை எடுத்தாச்சு. இப்போ மிக்சியில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அடித்து எடுத்து வச்சிடலாம். ஒரு 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா லிக்யூடாக இருக்கிற மாதிரி நல்லா கரைச்சி வச்சு எடுத்துடலாம். கட்டிகள் இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி கலந்து வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு வாரமாக இருக்கட்டும். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் பூண்டு ஒரு 4 பல் 1 2 தட்டிட்டு சின்னதாக 2 துண்டு இஞ்சி இது 2 நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். 1 2 தட்டிட்டு சேர்க்கும்போது நல்ல வாசனையாக நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு சீக்கிரமாக வதங்கியும் வந்துடும். அதே நேரத்தில் நம்ம சிக்கனுக்கும் தேவையான அளவு உப்பு இதிலேயே சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் சிக்கன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். மசாலா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அனலை குறைவாக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க சிக்கனையும் இந்த மாதிரி சேர்த்துடலாம். நம்ம வேக வச்ச சிக்கன் தான், அதனால ரொம்ப நேரம் வதக்கணுன்றல. இந்த மிளகா தூள் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கனில் நல்லா உப்பெல்லாம் உப்பு காரம்லாம் ஏறி வரும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம்.
5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு வந்து 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக எடுக்காமல் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி கட்டை எடுத்துட்டேன். இதில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டி எடுத்துருக்க மைதா மாவையும் இதில் வச்சு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. இப்போ நல்லா மெலிசாக திரட்டியாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க சிக்கனை ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுறலாம். இப்போ இந்த பக்கம் ஒரு மடித்து விட்டுடலாம். அதேமாதிரி அந்த பக்கம் ஆப்போசிட் கார்னர்லையும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இப்போ ரோல் பண்ணிடலாம். இப்போ இந்த கார்னர் நம்மளை இலக்கமாக தான் மாவு பிசைஞ்சிருக்கோம். அதனால் நம்ம கையிலேயே இதை நல்லா ஜாயின் பண்ணி விட்டால் நல்லா ஈஸியாக ஜாயிண்ட் ஆகிடும். நல்லா அந்த சேர்த்து விட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இப்படி தொட்டுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி லேசாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க அவுள் இருக்கு இல்லையா, அவுள் அந்த பொடியில் வந்து இதை நல்லா எல்லா அந்த அவுள் வந்து இந்த ரோலில் வந்து எல்லா பகுதியிலையும் படுற அளவுக்கு நல்லா உருட்டி விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கலர் மாறாது. எண்ணெயில் போடும்போது அதே கலரில் தான் இருக்கும். ஆனால் அது சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் இதே போல் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம், ரொம்ப நல்லா கொதிக்க வேண்டாம், லைட்டாக மீடியமாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வரும். மேலே இருக்க அவல் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரியும் போது நல்லா மிக்சர் போல் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்க சிக்கனும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த ரோலோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், அதனால் எனக்கு வந்து நுரைச்சி வந்திருக்கு. நீங்கள் நார்மலாக கோல்டு வின்னர், ஃபார்ச்சூன் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். நார்மலாக நீங்கள் சமைக்கக்கூடிய ஆயிலே சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்க எல்லா ரோலையும் இதில் போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சிக்கன் ரோல் வந்து நல்லா ரெடி. இதை வந்து ப்ரெட் வச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கரி ஸ்டைலில் அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சூப்பராக டேஸ்ட்டோடு இருக்கும். அந்த மேலே இருக்க அவ்வளோ நல்லா மிக்சர் போல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மொறுன்னு அந்த மேலே இருக்க ரோலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே இருக்க டேஸ்ட்டும் இந்த சிக்கன் நம்ம வதக்கி இருக்கிறதும் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.